என்ன மாமா இங்க என்ன பண்றீங்க? அந்த இதே கணிக்காக தான் மாப்பிள்ள காத்துட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்ப வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமா எல்லையில நிப்பாட்டி இருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா, ஒரு கார் மட்டும் வருது. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா. ஏப்பா, 2வது கார் வருது. அதுல 5 பேர் இருக்கா. அதுல கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. மாப்பிள்ள ஆ. தலை துண்டா? மாமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி கூட எத்தனை பேர் வரானுங்க? ஆக மொத்தம் 10 பேர் வர்றாங்கப்பா. 2 வண்டியில 10 பேர் வரானுங்களா மாப்பிள்ள? அவங்களுக்கு அதே தான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதே தான் சாமியார். ஐயோ, பின்னாடி டிராக்டர்ல 50 பேர் வர்றாங்கப்பா. என்னது 50 பேர் டிராக்டர் வரானுங்களா? மாப்பிள்ள அவனுக்கு சைடு 50 பேர், நம்ம சைடு 50 பேர். சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. ஐயோ, லாரியில 100 பேர் வர்றாங்களையா. 100 பேர் வர்றாங்களா? என்னது எக்ஸ்ட்ரா ஒரு லாரி? அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்பிள்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது. அப்படின்னு